சொன்ன மாதிரி ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க, எழுதியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப அமெச்சூரா இருந்துச்சு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம அஸ்திரம் இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு திரையரங்கில் வெளியாகி இருக்கிற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் திரைப்படம். மலையாளத்தில் மட்டும் தான் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இருப்பீங்களா, நாங்களும் எடுப்போம் வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு ஒரு கங்கணம் கட்டிட்டு எடுத்த மாதிரி இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷாம் ஹீரோவா பண்ணியிருக்கிற ஒரு படம். ஏதோ அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சீரியல் கில்லிங் இல்லை, சீரியல் சூசைட்ஸ் நடக்குது. வரிசையாக தற்கொலைகள் நடக்குது. ஒரு 3 தற்கொலைகள், அது 3மே ஒரே பேட்டர்னில் இருக்குது. அப்போ இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு போலீஸ் அதிகாரி ஷாம் கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் திரைப்படத்துடைய கதை. அதுக்கு ஜப்பான் வரைக்கும் போகிறாங்க, போன செஞ்சுரி, அது எல்லாமே ஓகே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்தோட ரைட்டிங் தான். அந்த படத்தோட கதை ஒன்லைனர் என்னமோ ரொம்ப பழசு தான். வரிசையாக நடக்கிற கொலைகள், தற்கொலைகள், அதுக்கு பின்னாடி இருக்கிற என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. பட் அதுக்கான அந்த காரணம் இருக்குல்ல, அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. தமிழுக்கு புதுசு, உலக சினிமா பார்க்காதவங்களுக்கு அது ரொம்பவே புதுசாக இருக்கும். அந்த அந்த விஷயமும் சரி, அது எதனால நடக்குது, அது எல்லாமே நல்லா இருக்கும். இன்டர்வல் பிளாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியாக அவங்க வச்சு சீக்குவலுக்கான வைக்கணுமேனு வைக்காம இதுக்கப்புறம் என்ன சீக்குவல் வருது அப்படின்னு வச்சதுமே நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க, எழுதியிருக்காங்க. பட் படத்தோட மிகப்பெரிய லெட் டவுன் மேக்கிங் தான். மேக்கிங் ஃபுல் ரொம்பவே சொதப்பிருச்சு. படத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ்னால், தெரிஞ்ச ஆக்டர்ஸ் முகங்கள் அப்படின்னா ஷாம், நிழல்கள், ரவி, அவ்வளோதான். பாக்கி எல்லாருமே புது ஆக்டர்ஸு. எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப அமெச்சூராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தோட மேக்கிங் நான் படத்தை கற்றுக்கிறதுக்காக எடுக்கிறேன் அப்படின்ற ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கிங் இல்லை. அது ஷாமோட ஆக்டிங்லேயுமே தெரிஞ்சிச்சு. டேரக்டர் என்ன கேட்குறாரோ அதை ஒரு ஆக்டர் கொடுக்க முடியும், அவரோட ஆக்டிங்லேயுமே தெரிஞ்சிச்சு. மற்றபடி இது ஒரு ஒன் டைம் வாட்ச் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி போய் தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு எனக்கு பெருசாக இந்த படத்தில் எதுவும் இல்லை. ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் டைம் வாட்ச்னு சொல்லுவேன். இந்த விஷயம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.